ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இப்போ 30 days 30 பிளான்ட் அப்படின்ற சேலஞ்சில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா செல்ஃப் க்ரோத் அண்ட் கார்டனிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன பிளான் பற்றி பார்க்க போகிறோன்னு போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் வெயின். சைப்ரஸ் வெயின் அப்படின்றது ஒரு கொடி, அது செடி கிடையாது, ஒரு கொடி. அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட லீவ்ஸ்லாம் வந்து மயிலோட ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு மயில் மாணிக்கம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதோட பூலாம் வந்து மாணிக்கம் கலரில் இருக்கும், அதனாலையும் அதை மாணிக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் ஒரு பேரும் இருக்குது, அதுதான் மயிர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட லீவ்ஸ்லாம் வந்து முடி மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும், அதனாலையும் அதை மயிர் மாணிக்கம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இலைகளை வந்து நம்ம அரைச்சி தலைக்கு போடும் போது பொடுகு பிரச்சனைலாம் சரியாயிடும், அதனாலையும் வந்து அது மயிர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிளான்ட்டை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி அதை பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எந்த மாதிரி பாட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த மாதிரி வேணாலும் பாட் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வைக்கணும் அதில் தான் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம அதை ஹேங்கிங் பாட்டாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம நார்மலாக ரோஸ் செடி இல்லைனா வேற ஏதோ ஒரு செடி வச்சிருக்க பாட்லையும் கூட எக்ஸ்ட்ராவாக இதையும் போட்டு வளர்க்கலாம். ஏன்னா அதோட வேர் வந்து ரொம்ப அதிகமாக போகாது. ஆனால் வெளியில் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக படர்ந்து இருக்கும், ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம தரையிலையும் வச்சுக்கலாம். தரையில் வச்சோன்னா வேலி மாதிரி அந்த மாதிரியும் ஏற்றி விடலாம். வேலி நம்மளோட வீட்டை சுற்றி இருக்க காம்பவுண்டில் இல்லை ஏதோ ஒரு நம்ம கொடிக்க, அதாவது நம்மளோட கொடியெலாம் கட்டுவோம்ல, பந்தல் கட்டுவோம்ல, அந்த மாதிரி கட்டி கூட ஏற்றி விடலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கான பாட் மிக்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம்னா, எந்த மாதிரி பாட் மிக்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. எந்த மாதிரினா, நம்ம நார்மலாக எல்லா பிளான்ட்டுக்கும் எந்த மாதிரியான மிக்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரியும் மிக்ஸ் இதுக்கு வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பூலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ரெட் கலர் இருக்குது, அதாவது ரெட்னா டார்க் ரெட் இருக்குது, பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ரெட்டு தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நானும் ரெட் கலர் தான் வச்சுருக்கேன். இந்த கலர்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகியே நிறைய பூச்சி, வண்டு, பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறையவே வரும் இந்த செடி வச்சுருக்கோம், அதாவது இந்த கொடி வச்சுருக்கும் போது. இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு பூச்சி பிரச்சனை வரும். அதுக்கு வந்து நார்மலாக நம்ம சோப் வாட்டரில் நீம் ஆயில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணி அடுத்த நாள் ரொம்ப ஏர்லியாகவே அது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு அந்த செடி ரொம்ப நல்லாவே வளரும். அண்ட் இதை வந்து இந்த மாதிரி என்ன மாதிரியான உரம் கொடுக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம நார்மலாக எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரியான உரமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன மாதிரியான பிளேஸில் வைக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து முக்கியமாக சன்லைட் வந்து ரொம்ப அவசியம். அதனால வந்து சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. முக்கியமாக மார்னிங் சன்லைட் படுற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்டு செடி வந்து நல்லா க்ரீனாக சூப்பராக வளரும். இந்த பிளான்ட்டோட, அதாவது இந்த வெயின், இந்த சைப்ரஸ் வெயினோட லைஃப் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 month அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த செடி பட்டு போயிட்டு நமக்கு இன்னொரு செடி வரும். அப்போ இந்த செடி போயிடுச்சுன்னா நான் இன்னொரு செடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து தானாகவே வளரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. எப்படின்னா, அதோட சீட்ஸ்லாம் வந்து அதுலேயே விழுந்து அது அகைன் அந்த இடத்துலையே வளர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றதை விட அப்படிதான் வளரும். நிறைய அதுக்கு அடுத்தது அதுலேயே வளர ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் இதோட சீட்ஸை வந்து நம்ம போட்டும் வளர்க்கலாம், இல்லைனா வந்து நர்சரியில் வாங்கியும் வளர்க்கலாம். நர்சரிஸ்லேயும் வந்து இந்த சைப்ரஸ் வெயின் கொடி கிடைக்குது. அப்படி இல்லைன்னா சீடாக போட்டு வளர்க்குறது இன்னுமும் நல்லாயிருக்கும். அதோட சின்ன ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு வளர்கிறதுலேருந்து அது நம்ம பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லீஃப்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப குட்டியாக டைனியாக அது வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் கிடைச்சா சீட்ஸ்லேருந்து வளர்க்க பாருங்கள். அதோட சீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸு எள்ளு மாதிரி இருக்கும். சரி, இது சீட் போட்டோன்னே எத்தனை நாள் கழிச்சு நம்மளுக்கு க்ரோத் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 15 days, மினிமம் 1 week. ஒரு கிளைமேட் பொறுத்து, ஒரு சீடோட தன்மை பொறுத்து
இதோட டிஃப்ரென்ஸ் வந்து மாறும். இந்த சீட்ஸ் வந்து நம்ம போட்டோன்னா அதை வந்து நம்ம நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப சின்ன பிளான்ட் நம்ம வெயிலில் வச்சோன்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் சீட்ஸ் போடும் போது மட்டும் நிழலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாராளமாக வெயிலில் வச்சுக்கலாம். இந்த சைப்ரஸ் வெயினை வளர்க்குறது நம்ம வீட்டுக்கு அழகான செடி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி செடி வச்சா வீட்டில் அழகாக இருக்குமா, அந்த மாதிரி கொடி வச்சா அழகாக இருக்குமான்ட்டு நிறைய தேடி தேடி வளர்ப்பாங்க. அவங்களாம் ரொம்ப தாராளமாக இந்த பிளான்ட்டை வாங்கி வைக்கலாம். வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சைப்ரஸ் வெயின் பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் அதையும் நீ தப்பு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு ஒரு சூப்பரான பிளான்ட்டோட வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.